புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பல படங்களில் தொடர்ந்து நடித்திருந்தாலும் சிவாஜி கணேசன் மீது மிகுந்த அன்பும் மிகப்பெரிய மரியாதையும் வைத்திருந்தவர் தேங்காய் சீனிவாசன். அதன் காரணமாகத்தான் அவரோடு பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்படி மிகுந்த நேசத்தோடும் பாசத்தோடும் சிவாஜியோடு அவர் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சிவாஜியை சுற்றி இருந்த சில ஆட்கள் எதையோ சொல்லி சிவாஜியுடைய மனதை குழப்பியதன் காரணமாக அவள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் சிவாஜியுடைய படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் தேங்காய் சீனிவாசனுக்கு அமையலை. அவரோட பல படங்களில் தொடர்ந்து நடிக்க முடியலையே அப்படின்ற எண்ணத்தை விட அவரோடு தொடர்ந்து நட்பாக இருக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் தான் என் மனதை வாட்டி வதைத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடை அடியோடு அகற்றி எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்த பெருமைன்னா அது முக்தா சீனிவாசனுக்கே சேரும். அதற்கு பின்னாலே மீண்டும் சிவாஜியோடு பல படங்களில் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கெல்லாம் முக்தா சீனிவாசனுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் தேங்காய் சீனிவாசன்.